வணக்கம். இது ஸ்ரீ ராஜரிஷி ஜோதிடம். நான் உங்கள் அசோக்குமார். எல்லா வல்ல இறைவனை வேண்டி கலையை கற்றுக் கொடுத்த குருமார்கள் பாதம் அணிந்து 2024 ஜனவரி மாத பலன்கள் வரிசையில நம்ம அடுத்ததை பார்க்க போறது கும்பராசி. கும்பராசி இந்த மாத தொடக்கத்துல சனி பகவான் ராசியிலேயே இருக்கார். ஆட்சி பெற்று மூல திரிகோணம் வலுவாக இருக்கக்கூடிய அமைப்பு இருந்தாலும் 7ஆம் அதிபதியான சூரியன் உங்க ராசிக்கு தனுசு ராசியில வருகிற தை மாதம் 1ஆம் தேதி வரைக்கும், அதாவது 15/1/2024 வரை உங்க ராசிக்கு 11ஆம் இடம் தனுசு ராசியிலே இருக்காரு. உடன் செவ்வாயோடு சேர்ந்து இருக்காரு. அப்போ இந்த ஜனவரி மாதத்துல 7ஆம் அதிபதி 11ஆம் வீட்டில் இருக்கும்போது உங்களுக்கு மனைவி வழி மூலமான லாபங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, தந்தை சார்ந்த விஷயங்கள்ல ஒரு அனுசரணை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் விலகிறதுக்குண்டான வாய்ப்புகளை கொடுக்கும். அதே நேரம் உங்க ராசியிலேயே ராசி அதிபதியின் லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் உங்க ராசியிலே இருக்கிற காலகட்டத்தில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா அவர் 12ஆம் வீட்டு அதிபதி அயன சயன போகத்தை கெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். புரியுதுங்களா? இந்த மாதம் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். ஏதோ ஒரு சிந்தனைகள்ல தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு மறந்த நிலையை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். எதையும் முழுசா செய்ய முடியாத ஒரு தடைகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த மாத தொடக்கத்திலிருந்து இருக்கும். ஆனா அதை தாண்டி ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. அப்போ நினைத்த காரியங்களும் சாதிக்கக்கூடிய அமைப்புகள். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் 2 கூடியவன் 3ஆம் வீட்டில் இருக்கார். அப்போ இந்த ஐடி துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு விஷயம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஐடி துறையில் இருக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லும்போது காவல்துறை சம்பந்தமான இடங்கள்ல இருக்கக்கூடிய ஐடி சம்பந்தமானது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சம்பந்தமானது இதில் இருக்கக்கூடியவங்க, தொலை தொடர்புத்துறை சம்பந்தமான இடங்களில் வேலை செய்யக்கூடிய இந்த கும்பராசி கும்பலக்கணக்காரங்களுக்கெல்லாம் வருமானம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு நல்ல வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்கும். ஆனால் முயற்சிகளில் ஒரு தடையை கொடுக்கும். செவ்வாயும் கூட உங்கள் 3ஆம் அதிபதி செவ்வாய் உங்கள் சூரியனோடு சேர்ந்து தனுசுலேயே இருக்கார். ராசி அதிபதி தனுசுக்கு ராசி அதிபதியான குரு உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் மேஷத்தில் இருக்கார். இருவரும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்காங்க. அப்போ குரு சூரியனை சேர்க்கை, செவ்வாய் மேஷத்துக்கு பரிவர்த்தனை ஆகிறார். அப்போ 3ஆம் அதிபதி 3ஆம் வீட்டில் இருக்கும்போது கருத்து வேறுபாடுகள்லாம் வரத்துக்குண்டான வாய்ப்புகள், உடன் பிறந்தவர்களுடைய கருத்து வேறுபாடுகள், இரத்த உறவுகளோட சம்பந்தம் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் கும்பராசி கும்பலக்கணம். அப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் வீட்டில் ராகு வேற இருக்காரா, பேச்சு. அப்போ கொஞ்சம் உங்க வாயை கட்டுப்படுத்தணும். 3ஆம் நபர் தலையீடுகள்லாம் இல்லாம பார்த்துக்கணும். அதே நேரம் காதல் சம்பந்தமான விஷயங்கள்ல இள வயதினர் காதல் சம்பந்தமான விஷயங்கள்ல போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டாகும். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கும்பராசி கும்பலக்கணக்காரங்களுக்கு. இதுவரை திருமணம் தடைப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் பேசி முடிவெடுத்துக்குண்டான வாய்ப்புகளை கொடுக்கும். அது ஒரு தலையீடு சம்பந்தமான ஒரு 3ஆம் நபர் மூலமான பேச்சுவார்த்தைகள் மூலமாக உங்களுடைய திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் சுமூகமாக முடியறதுக்குண்டான வாய்ப்புகளை கொடுக்கும். தடையெல்லாம் விலகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் ராசிக்கு 8ல் பார்த்தீங்கன்னா கேது பகவான் இருக்கார். 2ல் ராகு, 8ல் கேது. அப்போது இது சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு சிறு சிறு தடை தாமதங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் வரத்துண்டான வாய்ப்புகள் உண்டு. இந்த மாத கிரகங்களான சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்லையும் 11ஆம் வீட்லையுமே இருக்காங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 5 கூடிய புதன் உங்கள் ராசிக்கு 8 கூடிய புதன், 5க்கும் 8 கூடிய புதன் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 10ல் இருக்காங்க, தொழில் ஸ்தானத்தில் இருக்காங்க. அப்போ தொழில் மூலமான விஷயங்களில் ஒரு சிறு சிறு தடைகள் வந்தாலும் அது திடீர் அதிர்ஷ்டத்தில் உங்களுக்கு நல்லபடியாக முடியறதுக்கான வாய்ப்புகள். தடைகள் இருக்கும். ஆனால் அந்த தடைகள்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த விஷயங்களை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த காலகட்டத்தில் நடக்கும். ஏன்னா சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிபதி சுகஸ்தான அதிபதி, தாய் சம்பந்தமான விஷயங்களில்
ஒரு நல்ல வாய்ப்புகளை கொடுக்கும். தாயுடைய அனுசரணை கிடைக்கும். தாயோட உடல்நிலை சம்மந்தமான விஷயங்கள்லாம், நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் இருக்கும். மருத்துவ செலவுகள் வரும். அதிலெல்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. ஏன்னா சுக்கிரன் இருக்கிறது சனி பகவானுடைய சாரம். அப்போ சனி பகவானோட பார்த்தீங்கன்னா 12ஆம் வீட்டு அதிபதியாக விரயஸ்தான அதிபதியாக ஒரு லக்னத்திலேயே இருக்காரு. அப்போ அது சார்ந்த தாயாரோட உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் நம்மளுடைய கவனங்கள் இருக்கும்போது அது சார்ந்த விஷயங்கள்ல ஒரு குழப்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்கும். அப்போ அது சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் கவனம் எடுத்து தாயாரோட உடல் ஆரோக்கியத்தை முதல்ல இருந்தே கவனம் எடுத்து இருந்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வந்து விலகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வங்கள் அப்படிங்கிற விஷயங்களில் வரும்போது மகாலட்சுமி வழிபாடுகள், பெருமாளுடன் இருக்கக்கூடிய தாயார் சந்நிதிக்கு சென்று வழிபாடு பண்ணுங்கள். அதே நேரம் வெண்ணெய் சாத்தி வழிபாடுகள் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த ஜனவரி மாதத்தில். ஸோ இந்த வெண்ணெய் சாற்றி நீங்கள் வழிபட உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அது வழுக்கிட்டே போகிறதுக்குண்டான வாய்ப்புகளை கொடுக்கும். எந்த ஒரு பிரச்சனைக்கும் அது சுமூகமாக முடியறதுக்குண்டான வாய்ப்புகளையும் கொடுக்கும். டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே நேரம் நரம்பு சம்மந்தமான விஷயங்களில் உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கழுத்து நரம்பு சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. அது சார்ந்த விஷயங்களில், மருத்துவம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே நேரம் தாயார் உடல்நிலை ஆரோக்கியம் சம்மந்தமான விஷயங்களையும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். அது தாண்டி விஷயங்களில் பார்த்தீங்கன்னா தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இடமாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் இடமாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய மனநிலைகளை ஒருநிலைப்படுத்திக்கிங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு 6ஆம் பாவ அதிபதி தொழில் சம்பந்தமான காரக அதிபதி சந்திரன் மாத தொடக்கத்தில் மகம் நட்சத்திரத்தில் சிம்ம ராசியில் இருக்கார் ஜனவரி 1ஆம் தேதி. அப்போது அந்த காலகட்டத்தில் கேது பகவானுடைய சாரத்தில் அவர் இருக்கிறதுனால தொழில் சம்பந்தமான விஷயங்கள், வேலை சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் ஒரு சிறு சிறு பிரச்சனைகள் வரும். அப்போது இந்த சனி பகவான் உங்கள் ராசியிலே இருக்கார், புரியுதுங்களா? அப்போது அது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் ஒரு கருத்து வேறுபாடு, மேலதிகாரிகள் மூலமான சில கருத்து வேறுபாடுகள்லாம் வரும். அதெல்லாம் நீங்கள் உங்களுடைய ஞாபகம் கொண்டு இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள்லேருந்து விலகிறதுக்குண்டான வாய்ப்புகள். அதே மாதிரி வேலை சம்பந்தமான விஷயங்கள்ல மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இருக்கிற வேலையை உடனடியாக விட்டுறாதீங்க. கோபதாபத்தங்களை கொஞ்சம் கட்டுப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா, கோபதாபத்தங்கள்லாம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருக்கிற வேலையை விட்டுட்டு வெளி வேலைக்கு முயற்சி பண்ணிங்கன்னா அந்த வேலையில் உங்களுக்கு இதை விட கொஞ்சம் கூடுதல் சம்பளம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக இந்த அவிட்டம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் இந்த மாதத்தில் 3-4 பாதங்கள் இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திரம் கும்பராசி கும்பலக்கணக்காரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சூரியன் செவ்வாய் இணைவுங்கிறது ஒரு நெருப்பு, அதுவும் நெருப்பு வீட்டிலே இருக்காரு, புரியுதுங்களா? நெருப்பு வீட்டிலே இருக்காரு. அப்போது நம்மளுடைய உடல் உஷ்ணம் சம்மந்தமான விஷயங்கள், தலை நோய் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வரும். ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். வருமான தடைகள்லாம் விளைகிறோம். ஆனால் இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது பார்த்தீங்களா, அதனால் நம்ம தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக ஆகிடும். அதனால் இந்த கும்பராசி கும்பலக்கணக்காரங்கள்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக செயல்பட வேண்டிய காலகட்டமாக இருக்கும். சதய நட்சத்திரத்தில் தான் சனி பகவான் ட்ராவல் ஆகிட்டு இருக்காரு. அது பார்த்தீங்கன்னா உங்கள் ராகு 2ஆம் வீட்டிலே இருக்கார். அப்போது அந்நிய சம்பந்தமான விஷயங்கள் மூலமான வருமானங்கள் அது நல்லா தான் இருக்கும். வருமானங்கள் பெருத்த வருமானங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள், அதுவும் பார்த்தீங்கன்னா கலைத்துறை சம்மந்தமான துறையில் வேலை செய்யக்கூடியவர்களும் ஒரு முன்னேற்றத்துக்குண்டான வாய்ப்புகள் நல்லாவே பிரகாசமாக இருக்குது. அவங்களுக்கு நல்ல வருமானங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அது மியூசிக் சம்மந்தமான துறையில் இருக்கக்கூடியவங்க, அதுவும் கிட்டாரிஸ்ட்டு, இந்த நரம்பு சம்மந்தமான வீணை வாசிக்கிறவங்க, கிட்டார் வாசிக்கிறவங்க, புல்லாங்குழல் வாசிக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்புகளை கொடுக்கணும். இப்போ கீபோர்டு ஆர்கெஸ்ட்ரா வச்சு நடத்திட்டு இருக்காங்க, இசைக்குழு நடத்துகிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல முன்னேற்றத்துக்குண்டான வாய்ப்புகளை கொடுக்கும். மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அத்தனை பேருக்குமே இந்த கலைத்துறை சம்மந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த கும்பராசி கும்பலக்கணக்காரர்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய விஷயங்களாகவே இருக்கும். ஸோ ஏன்னா 5ஆம் பாவ சாரத்திலேயே அவர் இருக்கார் ராகு. ரேவதி நட்சத்திரத்தில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கார். ஆனால் அது 8ஆம் பாவ அதிபதின்னு வரும்போது அது ஆயில், இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி, பிஎஃப் சம்மந்தமான இடத்துல வேலை செய்யக்கூடியவங்க, புரியுதுங்களா? இவங்க மருத்துவத்துறை சம்மந்தமான துறையில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் இது இந்த காலகட்டத்தில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். ஜோதிடம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா கீழே கொடுக்கப்பட்ட எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.